என் தங்க பிள்ளையே, இன்று உனக்கு அடுத்தடுத்த அதிசயம் நடக்கப் போவது உறுதியாகிவிட்டது. நீ உன்னுடைய பயணத்தை என்னிடம் கொடுத்து விட்டாயே, அதன் பிறகும் எதற்காக தங்க பிள்ளையே அது கிடைக்குமோ இது கிடைக்குமோ என்ற எண்ணத்தையெல்லாம் நீ வளர்த்து கொண்டே இருக்கின்றாய். எது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இந்த தாயானவள் உனக்கான கஷ்டத்தை தீர்த்து வைப்பதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். உன் மனதின் நிலைப்பாட்டை நான் அறியாமல் இருப்பேனா? நீ போகிற போக்கில் ஏதோ ஒரு பட்டியலை தயார் செய்துவிட்டு என்னிடம் அனுப்பிவிட்டாய். அம்மா, எனக்கு இதை தாருங்கள் அதை தாருங்கள் என்று சொல்லி கொண்டேதான் இருக்கின்றாய். ஆனால் அந்த கரையை கடைப்பதற்கு நீ என்ன முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாய்? என் தங்கமே, முயற்சியின் வடிவிலே உனக்கான நம்பிக்கையை நான் உன் கூடவே வைத்திருப்பதை நீ மறத்து விடாதே. என் தங்கமே, உனக்கு ஒவ்வொரு நிலையிலும் ஏகப்பட்ட கஷ்டமும் சோதனையும் தான் வந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு மேல் நான் என்ன செய்வது? குறை சொல்கிறவர்கள் மட்டும்தான் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றார்கள். குற்றமும் குறையும் மட்டும்தான் இங்கு அதிகரித்து கொண்டே போகிறதோ? என் பழியும் பாவமும் மட்டும்தான் அதிகரித்து கொண்டு போகிறதோ என்று நீ சிந்திக்காதே. இதோ உன் நேர்மறையான எண்ணமும் உன் புண்ணிய காலமும் உனக்கான விஷயத்தில் அங்கு உனக்கு உதவி புரிவதற்கு வந்து விட்டது. நீ மனதில் நினைத்ததை நினைத்தபடி நடத்தி தருவதற்கு இந்த வராகி தாய் நான் இருக்கும் பொழுது நீ எதற்கும் மனம் கலங்கவே வேண்டாம். நம்பிக்கையோடு செயல்படு என் பிள்ளையே. உன் தாய் உனக்காக எதையும் செய்யக்கூடியவள் என்று இந்த தாயின் அன்புக்கு ஈடு இணை ஏதும் உண்டோ என நான் தருவேன் என்று சொன்ன சொல்லிலிருந்தும் வாக்கு மாற மாட்டேன், வாக்கு மீற மாட்டேன் என்று உனக்கும் தெரிந்ததுதான். ஆனால் அதையும் தாண்டி நீ ஜெயிப்பதற்கான காலகட்டத்தை நான் உனக்குள் உருவாக்கி உன்னை நம்பிக்கையின் சின்னமாக வைத்திருக்கிறேன் தாயே. ஆனாலும் என் வாழ்வில் எந்த முன்னேற்றமும் இல்லையே என்று தானே நினைக்கிறாய்? என் பிள்ளையே, கொஞ்சம் நீ கண்களை மூடி என்னை தியானித்து பார். நான் எங்கே இருக்கின்றேன், என்ன செய்து கொண்டு இருக்கின்றேன் என்று உனக்கு நன்றாகவே புரியும். உன்னை சுற்றி இருக்கின்ற சில விஷயத்திற்குத்தான் நான் அச்சாரத்தை போட்டு கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை உனக்கு புரிய வைப்பதற்குத்தான் வாழ்க்கை எனும் சுழல் சக்கரத்தை சுழற்றி கொண்டு இருக்கின்றேன். அந்த சக்கரமானது இப்பொழுது சுழன்று கொண்டு இருக்கின்றது. இங்கே உயர்ந்தவன் தாழ்ந்துதான் ஆக வேண்டும், தாழ்ந்தவன் உயர்ந்துதான் ஆக வேண்டும். இது காலத்தின் கட்டாயம். இதிலிருந்து யாருமே அங்கு மாறிவிட முடியாது. அப்படித்தான் என் தங்க பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் இங்கு மிக பெரும் மாற்றத்தை உருவாக்குவதற்கு, உனக்கான வெற்றி செயலை தருவதற்கு இந்த தாய் நான் இருக்கும் பொழுது எது கிடைக்க வேண்டியது இருக்கிறதோ அது தானாகத்தான் கிடைக்கிறது என்பதில் தெளிவாகவும் உறுதியாகவும் இரு. என் பிள்ளையே, உன்னை எப்படியெல்லாம் அங்கு மற்றவர்கள் துன்புறுத்தி பார்த்தார்கள், எப்படியெல்லாம் உன்னை மற்றவர்கள் அங்கு கை நீட்டி பார்த்தார்கள், கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாக்கி கொண்டிருந்தார்கள். அந்த கேலியும் கிண்டலையும் நான் எப்படியம்மா அங்கு எதிர்கொள்ளப் போகிறேன் என்றுதானே உன் மனம் அங்கு மீளா துயரத்தில் இருந்து கொண்டு இருந்தது. அந்த துயரங்களும் கஷ்டங்களும் இனி காணாமல் தான் போகப் போகிறது. வருகின்ற காலத்தை உனக்கு வசந்த காலமாக மாற்றுவதற்கு இந்த வராகி தாய் நான் உனக்குள் எடி எடுத்து வைத்திருக்கும் பொழுது இனி உன் மனதிற்குள் தேவை என்பதே இருக்காது. உன் தேவையான அத்தனை விஷயத்திற்கும் உனக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த வராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன். உன் மனதில் கலக்கமின்றி உன் செயல்களை திறம்பட செயல்படுத்தி கொண்டே இரு. உனக்குள் நான் இருக்கும் பொழுது சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையை நல்லதாகத்தான் முன்னேற்றப் போகிறேன். வெற்றியின் பக்கம் நீ இருக்கும் பொழுது மனதை எதற்காக கலங்கடித்து கொண்டு இருக்கின்றாய்? நடப்பது யாவும் முதலில் நன்மைக்கே இன்று எடுத்துக்கொள். வெற்றிக்காக காத்திருக்கும்
வெற்றியை உனக்காக நான் கொண்டு வந்திருக்கின்றேன். நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள். எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.